ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள்: தூய்மை இந்தியா மற்றும் கோவிட் தடுப்பூசி இயக்கத்திலும் நாட்டு மக்கள் தேசிய உணர்வையும் ஊக்கத்தையும் பிரதிபலித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். குஜராத் பூகம்பத்தால் இன்னுயிர் நீத்த மக்களின் நினைவாக உருவாக்கப்பட்டுள்ள ஸ்மிருதி வன் நினைவிடத்தை பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார். தடய அறிவியல் துறை ஆராய்ச்சியில் இந்தியா உலகின் முக்கிய மையமாக திகழும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,20,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை அடுத்து காவிரி கரையோரப் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா பந்து வீச தீர்மானித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் சுதந்திர தின அமுத பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு நாட்டு மக்கள் ஆதரவு அளித்து தேசபக்தியின் பெருமையை நிலைநாட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இன்று காலை அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், தூய்மை இந்தியா இயக்கத்திலும் கோவிட் தடுப்பூசி இயக்கத்திலும் மக்கள் அளித்த ஆதரவு தேசத்தின் உணர்வையும் ஊக்கத்தையும் பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதியில் உயரமான சிகரங்களிலும் கடல் நடுவிலும் மூவர்ண கொடியை ராணுவ வீரர்கள் பறக்கவிட்டு பெருமை சேர்த்ததாகவும் அவர் கூறினார். தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தயாரித்த ஸ்வராஜ் என்ற தொலைக்காட்சி தொடர் பற்றி குறிப்பிட்ட பிரதமர், இதுவரை நாம் கேட்டறியாத தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களின் வரலாற்றை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லும் வகையில் சிறப்பாக தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். நீர் பாதுகாப்பின் மகத்துவத்தை நாம் உணர வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், மக்கள் இயக்கமாக இதனை செயல்படுத்தி சாதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மத்திய பிரதேசத்தின் மாண்டலாவில் தொடங்கப்பட்டிருக்கும் அமிர்த நீர்நிலை இயக்கத்தை முன்மாதிரியாக கொண்டு நாடு முழுவதும் இதுபோன்ற திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். அஸ்ஸாம் மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் ப்ராஜெக்ட் சம்பூர்ண இயக்கம் கர்ப்பிணி தாய்மார்கள், குழந்தைகள் ஆகியோரின் ஆரோக்கிய வாழ்வுக்கு வித்திட்டிருப்பதாகவும் அவர்களுக்கான மருத்துவ வசதி, ஊட்டச்சத்து வசதி உள்ளிட்ட அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வு இயக்கம் ஜார்க்கண்டில் தொடங்கப்பட்டிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். வரும் 2023ஆம் ஆண்டை சர்வதேச சிறுதானிய ஆண்டாக கொண்டாடுவதை தமக்கு நினைவுபடுத்திய சென்னையைச் சேர்ந்த ஸ்ரீதேவி வரதராஜன் என்பவரை பாராட்டிய பிரதமர், சிறுதானியங்கள் நமது விவசாயம், கலாச்சாரம், நாகரீகம் ஆகியவற்றின் அங்கமாக உள்ளது என்றும் வரகு, சோளம், சாமை, ராகி, கம்பு, திணை, குதிரைவாலி போன்ற சிறுதானியங்கள் நமது உடல் நலனை பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டார். சிறுதானியங்களை பயிரிடும் விவசாயிகளுக்கு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நாம் தர வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் அமிர்த பெருவிழாவை உற்சாகமாக கொண்டாடிய நமக்கு வரவிருக்கும் பண்டிகை நாட்கள் மேலும் மகிழ்ச்சியை அளிக்கும் என்று கூறிய பிரதமர், இந்த விழாக்கள் நமது கலாச்சார வளத்தையும் உயிர்ப்பு தன்மையையும் அடையாளப்படுத்துவதாக கூறியுள்ளார். தேசத்தின் நலனுக்காக மக்கள் இணைந்து செய்யும் பணிகள் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது மன் கி பாத் உரையில் கூறியுள்ளார். சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டுகால பயணத்தில் அகில இந்திய வானொலி மக்களுக்கு தேவையான தகவல்களை வழங்கி வருகிறது. சுதந்திரத்தை கொண்டாடும் இந்த தருணத்தில் இன்றைய தொகுப்பில் இடம்பெறுவது பாலாகோட் தாக்குதல் பற்றிய தொடர்ச்சி. பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் வரை தீவிரவாத நடவடிக்கைகள் மீதான தாக்குதல் தொடரும் என்று இந்திய ராணுவத்தின் மேஜர் ஜெனரல் சுரேந்தர் சிங் மஹால் கூறினார். பயிற்சி முகாம்கள் தாக்குதலுக்கு இலக்காகும் என்று அவர் எச்சரித்தார். हमारा लड़ाई जो है टेररिज्म के साथ है, तो जब तक पाकिस्तान इसको इस तरह से सपोर्ट करता रहेगा, हम उनके जितने भी टेररिस्ट कैंप और जितने भी उसके ट्रेनिंग एरियाज हैं उनको हम टारगेट करने के लिए तैयार हैं. हालांकि 14 फरवरी के बाद सीज फायर वायलेशंस काफी बढ़ गई है और पिछले 2 दिनों में कम से कम 35 सीज फायर वायलेशंस हुए हैं, लेकिन हम जो है उसका हूबहू उसी प्रकार से का जवाब दे रहे हैं. பாகிஸ்தானின் முறையற்ற செயல்களுக்கு இந்திய படைகள் தக்க பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக இந்திய கடற்படையின் ரியர் அட்மிரல் DS குஜ்ரால் கூறினார். இந்திய மக்களை பாதுகாப்பது தங்களது தலையாய பணி என்று அவர் தெரிவித்தார். The Indian Navy is deployed in a high state of readiness and remains poised in all 3 dimensions, on surface, undersea and in air, to deter, prevent and defeat
any misadventure by Pakistan in the maritime domain. I can assure you of a resolute, swift and strong response by the Navy when needed. சுதந்திர இந்தியாவின் வரலாற்று குறிப்புகளின் சிறப்பு தொகுப்புகளை அகில இந்திய வானொலியின் சமூக வலைதளங்களில் காணலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, விடுதலை பெருவிழாவையொட்டி 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் முன்னெச்சரிக்கை தவணை கோவிட் தடுப்பூசி தற்போது இலவசமாக செலுத்தப்பட்டு வருகிறது. தகுதி வாய்ந்த அனைவரும் தடுப்பூசியை செலுத்திக் கொள்வோம். கோவிட் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு வலு சேர்ப்போம். குஜராத் பூகம்பத்தால் இன்னுயிர் நீத்த மக்களின் நினைவாக உருவாக்கப்பட்டுள்ள ஸ்மிருதி வன் நினைவிடத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். கட்ச் மாவட்டத்தில் உள்ள புஜியோ மலைப்பகுதியில் 375 கோடி ரூபாய் செலவில் 175 ஏக்கர் பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நினைவிடத்தில் பூகம்பத்தை உணரும் அதிநவீன கருவிகள், பொதுமக்கள் பார்வையிடுவதற்கான வசதிகள் போன்றவை செய்யப்பட்டுள்ளன. குஜராத்தில் கடந்த 2001ஆம் ஆண்டு நிகழ்ந்த பூகம்பத்தில் 12,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்களது உயிரையும் உடமையையும் இழந்து தவித்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் 4000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பல திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். புஜ் அருகே மண்டல அறிவியல் ஆராய்ச்சி மையம், நர்மதா ஆற்றிலிருந்து மாண்வி கால்வாய் திட்டம், காந்தி கிராமின் பாபா சாஹேப் அம்பேத்கர் மாநாட்டு அரங்கம் மற்றும் சூரிய சக்தி மூலம் இயங்கும் பால் பொருட்கள் உற்பத்தி நிலையத்தையும் பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார். தடய அறிவியல் துறை ஆராய்ச்சியில் இந்தியா உலகின் முக்கிய மையமாக திகழும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், 6 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்படும் குற்றங்களுக்கு கட்டாயமாக தடய அறிவியல் துறையின் புலனாய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற விதிமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தடயவியல் புலனாய்வு சட்டப்பூர்வமாகவும் கட்டாயமாகவும் கொண்டுவரப்பட்டால் குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்றும் திரு அமித் ஷா கூறினார். இணையதள குற்றங்களை கண்டறிவதற்கான 3 மையங்களையும் தடய அறிவியல் புலனாய்வு மையங்களையும் திரு அமித் ஷா காந்திநகரில் தொடங்கி வைத்தார். பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 8 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இதன் மூலம் 46 கோடியே 25 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டு 1,73,000 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி நடவடிக்கைகள் நடைபெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 6 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். கச்சத்தீவு, நெடுந்தீவுகளுக்கு இடையே இன்று அதிகாலையில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை கைது செய்ததுடன் விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்கள் தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,20,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேட்டூர் அணைக்கு நேற்று மாலை 80,000 கன அடி நீர் வந்த நிலையில் இரவு 10 மணியளவில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 1,00,000 கன அடியை தாண்டியது. அணை நிரம்பியுள்ளதால் மேட்டூர் அணையின் பாதுகாப்பு கருதி மேட்டூர் அணையிலிருந்து தற்போது 1,20,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை மின் நிலையம் மற்றும் சுரங்க மின் நிலையம் வழியாக 23,000 கன அடி நீரும், உபரி நீர் போக்கியான 16 கண் மதகுகள் வழியாக 97,000 கன அடி நீரும் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் காவிரி கரையோரம் வசிக்கும் 11 மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார். ஆசிய கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. துபாயில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. பஹ்ரைனின் ரிஃபா நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் ட்ரவ் FC அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஆர்மி ரெட் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூய்மை இந்தியா மற்றும் கோவிட் தடுப்பூசி இயக்கத்திலும் நாட்டு மக்கள் தேசிய உணர்வையும் ஊக்கத்தையும் பிரதிபலித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் பூகம்பத்தால் இன்னுயிர் நீத்த மக்களின் நினைவாக உருவாக்கப்பட்டுள்ள ஸ்மிருதி வன் நினைவிடத்தை பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார். தடய அறிவியல் துறை ஆராய்ச்சியில் இந்தியா உலகின் முக்கிய மையமாக திகழும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்.
மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,20,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை அடுத்து காவிரி கரையோர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா பந்து வீச தீர்மானித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.